அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 15/1/2024 அன்னைக்கு பிறக்கவிருக்கும் தை மாதத்தில் ராசி பலன்படி என்ன மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சிகளே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு பயனடைங்க மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் இப்போதான் ஃபியூச்சரில் நம்ம கன்னிராசி பற்றி ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கன்னிராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி 6வது ராசியாக வருவீங்க. மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கன்னிராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய கன்னிராசிங்க. மேலும் கன்னிராசி கூட நிரந்தரமாக எப்பவுமே 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. உத்திரம் 2 முதல் 4 பாதங்கள், ஹஸ்தம் 1 முதல் 4 பாதங்கள் மற்றும் சித்திரை 1 முதல் 2 பாதங்கள். கன்னிராசியோட அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கன்னிராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் விஷ்ணு பெருமானுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த தை மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து நாட்களுமே நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு 100% விஷ்ணு பெருமான் அருள் உங்களுக்கு நிச்சயமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. ராகு உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், கலசஸ்தானம் மற்றும் கூட்டாளி தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ திருமணம் ஆன நபர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு சைலண்டாக பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்துல எதனா வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட ஒரு தடவை அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனும் உங்களுடைய மனைவி வழி சைடு சொத்து உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு தீர்ப்பாவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ட்ரிகர் ஆவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது கண் பல் அல்லது பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அல்லது ஒரு சில நண்பர்களுக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் 100% மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீங்க வெளிநாட்டு பிரயாணமோ அல்லது வெளி மாநிலத்து பிரயாணமோ மேற்கொள்ள வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுங்க. அதாவது உங்களுடைய ஆஃபீஸ் விஷயமாவோ அல்லது உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் விஷயமாவோ நீங்க இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த தை மாதம் நம்மளுடைய கன்னிராசி கூட பொருந்தக்கூடிய 3 நட்சத்திர நண்பர்களுக்குமே. மேலும் இப்போ சுக்கிரன் உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ நீங்க எந்த ஒரு வேலை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்க நினைச்சு பார்த்த நேரத்தில் கரெக்டாக அந்த வேலையை வெற்றிகரமாக முடித்துக் கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. உங்களில் ஒரு சில நண்பர்கள் கலைத்துறையில் இப்போ வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இப்போ நீங்க ஒரு சினி ஃபீல்டில் ஒரு நல்ல சான்ஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு மியூசிக் டைரக்டராகவோ அல்லது ஹீரோவாகவோ அல்லது ஹீரோயினாகவோ அல்லது காமெடியனாகவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் உங்களுடைய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சமா நல்ல வளர்ச்சி அடைங்க. மேலும் இப்போ உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னும் அவங்க
உங்களுக்கு வந்து எதனா கருத்து முதல்களால நீங்களும் அவங்களும் பேசிக்காம இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே விலகிட்டு நீங்களும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் நல்லபடியாக பேசி பழகிக் கொள்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. தற்சமயம் செவ்வாய் வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானமான தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா ஒரு அசையாத சொத்து, அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு கிரவுண்ட் வாங்கணும் அல்லது கட்டின ஃப்ளாட் வாங்கணும் அல்லது ஒரு இடம் வாங்கிட்டு அந்த இடத்துல வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சாதகமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் இப்போ வந்து நீங்கள் புதுசாக வீடு கட்டுமானம் பண்ணி ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு நிதி நிலைமை கொஞ்சம் சரியில்லாத சூழலில் இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற பட்சத்தில் இப்போ நீங்கள் பேங்க் போயிட்டு ரீச் பண்ணீங்க அப்படின்னாலே 100% வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு லோன் அமௌண்ட் கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்தனமா வந்து வீடு கட்டுமானம் பண்ணி நீங்கள் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டு ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் உங்களுடைய வீடு கட்டுமானம் பண்ணி முடித்துக் கொள்வதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் செவ்வாய் வந்து கோபத்தின் காரகன், தைரியத்தின் காரகன், பூமியின் காரகன், ரத்தத்தின் காரகன் அப்படின்னு கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய வீட்டில் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு வந்து மற்றவங்க விஷயத்துல தலையிடாம கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டா எல்லா விஷயத்திலையும் பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. இப்போ கேத்து வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் இதனால் வரைக்கும் நீங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருப்பீங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோமா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வந்து இந்த தை மாதம் ஏற்படுங்க. ஸோ நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய அழகுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது மட்டுமல்லாது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கடவுள் வழிபாடு பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களால் வந்து கடவுள் வழிபாடு பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே எதிர்பார்க்கின்றவனம் வந்து கடவுள் வழிபாடு செய்து கொள்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தாரை வந்து ஒரு நல்ல ஜாலி ட்ரிப்பு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஜாலி ட்ரிப் கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்களே. இப்போ நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுடைய குடும்பத்தார் வந்து மகிழ்ச்சிகரமாக வந்து ஒரு நல்ல கூட்டிட்டு போயிட்டு வருவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுக்கு ரொம்பவே உகந்த இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. எப்போவுமே பாவகிரகமோ அல்லது சர்ப்ப கிரகமோ வந்து 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களான உபஜய ஸ்தானங்கள்ல அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றதாங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சுய தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையோ வந்து நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனை இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய கன்னிராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஆனால் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிதி இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், கடன் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் ஒரு சத்து சம்பந்தமான விஷயம்
க்காக நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு யார்கிட்ட சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ, அவங்க கிட்ட ஒரு தடவ அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே, ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா அந்த சொத்து உங்களுக்கு வந்து சாதகமா தீர்ப்பாவதற்கும், இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னி ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு போயிட்டு, இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ்ன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ வந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே, இந்த தை மாதம் முடியாதற்குள்ள நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இப்போ நீங்க ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னாலே, இனி உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே வந்து நீங்க ஒன்றாக வாழ்வதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய சார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ளா இருந்திருக்கீங்க அப்படின்னாலும், அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்க விடாத ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே, உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்க வீட்டில் நடைபெற வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் வந்து கொஞ்சம் தடப்பட்டு போயிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் கூட இப்போ உங்க வீட்டில் நடக்க வேண்டி இருக்கின்ற சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒன்று பின்னாடி ஒன்று லைனாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி மன வருத்தத்தோடு இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும், மேலும் இந்த 2024 வருடம் முடிவதற்குள்ள நீங்க ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ ஈண்டெடுப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமா இருக்குங்க. உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நீங்க கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா வந்து நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் டாக்டரையும் விடாம கன்சல்ட் பண்ணிட்டே வாங்க. இது எல்லாமே நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்பட வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போ குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த தை மாதம் ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் வந்து அவங்களை வந்து கரெக்டான டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அவங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்த்தோன்னா மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய படிப்புல இன்கேஸ் இது நாள் வரைக்கும் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலே இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல
நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கன்னிராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க. இது யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க. அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கன்னிரா